ஓகே வணக்கம். இந்த டியூட்டோரியலில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் கணனி வலையமைப்பின் அடிப்படைகள் சம்பந்தமாக தான் இந்த டியூட்டோரியலில் ஆராயப்படுறோம். இது வந்து ஒரு கணனி வலையமைப்பு தொடர்பான அடிப்படை அம்சங்களை மாத்திரம் உள்ளடக்கியதாகத்தான் இந்த டியூட்டோரியல் அமையுமே தவிர இது ஒரு விரிவான ஒரு விடயமாக அமையாது. காரணம் இதுக்கு இப்போ அடிப்படை விஷயங்கள் தான் பலருக்கு தேவையாக இருக்கிறதால இப்போ நம்ம அடிப்படையான விஷயங்கள் என்னன்றதை நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் அப்புறம் நீங்கள் இது சம்மந்தமான விரிவான விடயங்களை நீங்கள் எங்கேயும் படிச்சுக்கொள்வீங்க. ஃபஸ்ட்டுக்கு நம்ம நெட்வொர்க் சம்மந்தமான ஒரு பேசிக் கான்செப்ட் என்ன நெட்வொர்க்னு சொன்னால் என்ன, அது எல்லோரும் இப்போ சொல்கிறாங்க நெட்வொர்க்னு சொல்லி யூசேஜ் என்ன, அதை வச்சு என்ன செய்யலாம், அது எதுக்குரிய நெட்வொர்க்னு சொல்கிற பதாத்திர டெஃபினிஷன் என்ன, இப்படியான பல விஷயங்கள் இதில் ஆழமாக ஆராயப்பதுக்காக ஒரு சிறிய ஒரு டியூட்டோரியல் கிடையாது. இதை இந்த நெட்வொர்க் சம்மந்தமாக ஆழமாக ஆராயப்புறம் இந்த டியூட்டோரியலில். பட் ஒரு பேசிக் லெவலில் தான் இதை ஆராயப்புறம். பெரும்பாலானவருடைய வேண்டுகோளுக்கு அமைய தான் இந்த டியூட்டோரியல் நான் போட வேண்டியதாக வந்தது. ரைட், ஓகே. இந்த வகையில் கணனி வலையமைப்பின் அடிப்படைகளை பார்ப்போம். பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அதாவது சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வொர்க்குன்னு சொன்னால் இப்போ கம்ப்யூட்டர்ன்றதை விட்டுட்டு இப்போ நார்மலாக பார்ப்பேன். நான் வந்து இப்போ ஒரு நபர் வந்து தனிமையில் வாழ்கிறதுக்கும் குழுவாக மக்களாக சேர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அது காதலாக இருக்கலாம், தாய் தந்தை உறவாக இருக்கலாம், ஜஸ்ட் எந்த உறவாகவும் இருக்கலாம். ஒன்றா சேர்ந்து வாழ்கிறப்போ இருப்பதற்கும் தனியாக வாழ்கிறப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தனியாக வாழ்கிறப்போ அவர் அடைஞ்சு கொள்கிற சுகபலங்களுக்கும் குழுவாக வாழ்கிறப்போ அவர் அடைஞ்சு கொள்கிற சுகபலங்கள் நன்மை தீமைகளுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை போல தான் இப்போ தோப்பு ஒன்று சொன்னால் தனியொரு மரத்தை தோப்பு ஒன்று சொல்கிறதில்ல, குழுவாக மரங்கள் சேர்ந்துருக்கும் போது அது தோப்பு ஒன்று சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பல பழமொழிகளும் இருக்குது. அடம்பங்கொடியும் திரண்டால் மிடுக்கு என்று சொல்லி, அதாவது ஒரு சமூகமாக ஒருத்தன் வாழும்போது தான் அங்கே பலம் என்ற ஒன்று படைக்கப்படுகிறது. அந்த வகையில் ஒரு கணனி கூட தனியே இருந்து சாதிக்கிறத விட அது ஒரு பிணையத்தில், அதாவது ஒரு நெட்வொர்க்கில் ஒரு குழுவாக சேர்ந்து இயங்குகிறப்போ அது நிறைய சுகபலங்களை, அது நிறைய வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் இந்த முதலாவதாக இன்ட்ரடக்ஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் சமூகமும் அப்படித்தான். தனியே ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறது வாழ்க்கையே இல்லை, அது வந்து ஊரோட ஒத்தோடணும்னு சொல்லுவாங்க. அதே போல் வந்து சமூகத்தோடு வாழ்கிறது தான் ஒரு வாழ்க்கை. தனியாக ஒருத்தன் சாதிக்கிறத விட ஒரு குழுவாக சாதிக்கிறப்போ அதில் நிறைய வெற்றிகளை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் கணனி பிணையம் என்று சொன்னால் என்னவென்று பார்த்தோம்னு சொன்னால், அதாவது ஆங்கிலத்தில் இதில் வரைவிலக்கணத்தை நான் இங்கே போட்டிருக்கிறேன். A computer network is a collection of hardware component and computer interconnected by communication channel that allow sharing of resource and information என்று சொல்லி, அதாவது இதை கூட இருக்குது, அதை நீங்கள் பற்றி கவலைப்பட வேணாம். அதாவது கணனி வலையமைப்பு என்று சொன்னால் என்னவென்று நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கொள்ளுங்கோ. அதாவது கணனி சம்பந்தப்பட்ட பொருட்கள், டிவைசஸ், அது எதுவாகவும் இருக்கலாம், பிரிண்டராக இருக்கலாம், ஸ்கேனராக இருக்கலாம், இதெல்லாம் கணனியோட சம்பந்தப்பட்ட டிவைசஸ். என்ற ஃபஸ்ட் டியூட்டோரியலில் நான் போட்டிருந்தேன் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கம்ப்யூட்டர்ன்றதில். இது எல்லாத்தையும் வந்து ஏதோ ஒரு சேனல் மீன் ஏதோ ஒரு மீடியா, ஒரு ஊடகம், ஏதோ ஒரு ஊடகத்தை பயன்படுத்தி இவங்களை தொடர்புபடுத்தி தரவுகளையும் தகவல்களையும் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம உண்டா சேர்ந்து அதை செயற்பட வைக்கிற தருணத்தை தான் நாம் கணனி வலையமைப்பு என்று சொல்லி சொல்கிறாங்க. ரைட், இந்த கணனி வலையமைப்பில் அடிப்படை பகுதிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வலையமைப்பு ஒன்று இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொன்னால் ரெண்டுக்கு மேற்பட்ட கணனிகளை அதோட கணனிகளோட சம்மந்தப்பட்ட ஏனைய கம்போனண்ட், அதாவது டிவைசஸ், அது ஸ்கேனர், பிரிண்டர், டிஜிட்டல் கேமரா ஏதாகவும் இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஏதோ ஒரு ஊடகத்தினூடாக தொடர்பாடலை மேற்கொள்ள நாம் உந்தும் போது அதை வந்து கணனி வலையமைப்பு என்று சொல்கிற ஒரு வரைவிலக்கணத்துக்குள்ளே கொண்டு வரலாம் என்றதை இந்த நோட்ஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக போட்டிருக்கிறாங்க. இதில் பாருங்கள், கணனி வலையமைப்பொன்றில் அடிப்படை பகுதிகள், பேசிக் கம்போனன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்று சொல்லி கொஞ்சம் டூல்ஸில் பேர்கள் தந்திருக்காங்க. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசி அல்லது சர்வர் அல்லது ஒர்க் ஸ்டேஷன் என்று சொல்லி ஒன்று தந்திருக்காங்க. இதை பற்றி யோசிக்க வேணால் நான் பின்னுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது என்னென்னு சொல்லி விளங்கப்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ஐசி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்று சொல்கிறது, என்ஐசி என்று சொல்லி ஒவ்வொரு ஆள்ற சிஸ்டம் பாக்ஸ்லேயும் இது இருக்குது. மதர் போர்டில் டிரெக்டாக ஆன் போர்டாகவே இருக்குது.
என்ஐசி இப்போ லேசாக நான் சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் ஏடிஎஸ்எல் லைனூடாக நீங்கள் நெட் யூஸ் பண்ணுற இன்டர்நெட் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த இன்டர்நெட் தான் நெட் RJ45 கேபிளை கொண்டு நீங்கள் அடிப்பீங்க, அந்த பொட்டில் தான் பின்னுக்கு பொருத்துவீங்க. அந்த பொறுத்துற இடத்துல இருக்கிற கார்டு தான் அந்த என்ஐசி என்று சொல்கிறது, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஹப், இது ஒரு ஓல்டு டெக்னாலஜி. இது என்னென்னு சொல்லி பின்னுக்கு பார்ப்போம். ஸ்விட்சஸ், அந்த ரூட்டர்ஸ்ன்னு சொல்லி கொஞ்சம் டூல்ஸ், கொஞ்சம் கருவிகள், டிவைசஸில் பேர்களை இதுகளில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதுகளில் ஒவ்வொன்றா பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிசி அல்லது சர்வர் அல்லது ஒர்க் ஸ்டேஷன் என்று சொல்லி இருக்குது. இது மூன்றும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். இது மூணும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் அவங்களோட செயற்பாடுகளுக்கு ஏற்ப அவங்களை நாம் வேறுபடுத்துவோம். உதாரணமாக எல்லாரும் மனிதர்களாம், சிலர்களை பார்த்தோன்னா வீரன் என்று சொல்லுவோம், சிலரை வந்து புத்திசாலி என்று சொல்லுவோம், சிலரை பார்த்து அறிவுசாலி என்று சொல்லுவோம். எல்லாரும் மனிதர்கள் தான். அவங்க சில செயற்பாடுகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு பேர். அவன் இப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் வந்து 10 பேர் அடித்தான் படத்தோடு பெரிய மாவீரன் என்று சொல்கிறோம். ஏன்னா அவனோட செயற்பாடு அப்படி இருக்குது, அதனால் அவனுக்கு அந்த பேர். கேட்குற கேள்விக்கெல்லாம் அப்படியே சொல்லிவிட்டு நல்ல இன்டெலிஜென்ட் ஒரு மாணவர் இருக்கானா, யூ ஆர் கிளேவபோ, யூ ஆர் இன்டெலிஜென்ட் என்று சொல்கிறோம். எல்லாரும் மாணவர் தான். அவன் ஸ்பெஷலாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் திறமை உண்டவனிடம் இருக்கிறது, ஏதோ ஒரு விடயம் உண்டவனிடம் மற்றவர்களை விட வித்தியாசமாக இருக்கிறது. அதனால் அவனுக்கு வேறொரு பேர் ஒன்று சொல்லி கூப்பிடுறமே தவிர வேறு எந்த விதமான ஒரு வித்தியாசமே கிடையாது. பிசி, சர்வர், ஒர்க் ஸ்டேஷன் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தான். இதில் ஒவ்வொன்றா பார்ப்போம். பிசி என்ன சொன்னால் பர்சனல் கம்ப்யூட்டர் உங்களுக்கு தெரியும். அதாவது சாதாரணமாக நாம் வீட்டில் பயன்படுத்துகிற கணினிகள் எல்லாமே வந்து பிசி என்று சொல்லுவோம். அது உங்களுக்கு தெரியும். நார்மலாக வீட்டு ஹோம் யூஸுக்கு யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது சர்வர் கம்ப்யூட்டர் அல்லது சர்வர் என்று சொல்லுவாங்க. அதாவது பாருங்க, கணனி வலையமைப்பில் தொடர்படுத்தப்பட்டுள்ள நபர்கள் கணனி ஒன்றை விட கூடிய கொள்ளளவு வேகமுடைய கணினியாகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நெட்வொர்க் கொண்டு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு கிளைண்ட் சர்வர் நெட்வொர்க் எடுத்துக்கொள்வோம். இந்த கிளைண்ட் சர்வர்ன்றதும் உங்களுக்கு விளங்காதுன்னு நினைக்கிறேன். அதை பின்னுக்கு பார்ப்போம். சாதாரணமாக ஒரு நெட்வொர்க்னு சொன்னால் இப்போ 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து இருக்க முடியும் வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ என்னோட சேர்த்து நீங்கள் 3 பேர் ஆட்கள் என்னோட தொடர்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. இருந்தும் அதில் ஒரு ஆள் எக்ஸ் என்ற ஒரு ஆள் வந்து நல்ல நாலேஜபிளான ஒரு ஆள். அப்போ நாங்கள் என்ன டவுட்ன்னு சொன்னாலும் அவரோட உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு இருக்குது, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதனால் என்ன தேவைன்னு சொன்னால் அவர்கிட்ட நாங்கள் கேட்குற நேரங்களில் அவர் என்ன செய்கிறாங்களே ஹெல்ப் பண்ணுறாரு, கேள்விக்கெல்லாம் விட சொல்கிறார், ஏதோ ஐடியான்னு சொன்னால் ஐடியா தரார். இப்படியான சேவைகளை அவர் செய்கிறார். அப்படியான ஒரு ஆள் தான் சர்வர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறது. அதாவது ஒரு நெட்வொர்க் கொண்டு எடுத்துக்கொண்டோம்னா நெட்வொர்க்கில் கொஞ்சம் ஹெட்டாக லீட் பண்ணி இருப்பார். அவர் ரேம் ஸ்பீட் எல்லாம் வந்து நல்ல அதிகளவான கொள்ளளவு கொண்டதாக இருக்கும். அவரோட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எல்லாம் வந்து அதிகளவான கொள்ளளவாக இருக்கும். மற்ற கணினிகள் ஒப்பிடக்குள்ள அவர் வேகம், திறமை எல்லாம் நல்லா படைத்தவராக இருப்பார். அவரை தான் சொல்கிறது வந்து சர்வர் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கணனி தான். இது கணனி இல்லாமல் இல்லை, இதுவும் ஒரு கணனி தான். பட் அவர்களை விட கொஞ்சம் இன்டெலிஜென்டான ஒரு ஆளாக இருப்பார் இந்த சர்வர் கம்ப்யூட்டர்னு சொல்கிறார். ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒர்க் ஸ்டேஷன் என்று சொல்லி இருக்குது. ரைட். இதை ரீட் பண்ணி பாருங்கள். கணனி வலையமைப்பொன்றுடன் தொடர்புள்ள அல்லது தொடர்பற்ற ஆனால் தனிநபர் கணனியை விட வலுமிக்க கணனி இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இவை தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, விஞ்ஞான ரீதியான நடவடிக்கைகள் ஆகியவற்றுக்கானதாகும். ரைட். இதில் விலையும் உங்களது கூடுதல். ஒர்க் ஸ்டேஷன்ன்றது பெரும்பாலும் ரிசர்ச் செய்கிறவங்க இதை யூஸ் பண்ணுவாங்க. லைக் உங்களோட சர்வர் மாதிரி தான். சர்வர் கம்ப்யூட்டரை விட கொஞ்சம் கெப்பாசிட்டியான ஒரு ஆளாக இருப்பார் இந்த இருக்கிற ஒர்க் ஸ்டேஷன் என்று சொல்கிற ஆள். ரைட். இதை பற்றி பெருசாக நீங்கள் யோசிக்க வேணாம். இப்படியெல்லாம் இருக்குது என்றதை மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இப்போதைக்கு போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஐசி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோலர் அல்லது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு என்றும் சொல்லுவாங்கள. அதை என்ஐசி என்று சொல்கிறது. இதுதான் அந்த படத்தில் பாருங்கள், இதுதான் அந்த கார்டு. ரைட். இந்த இருக்கிறது தான் அந்த கார்டு. இது வந்து ஒன்போர்டாக அந்த கார்டு இதில் பொருத்தப்பட்டிருக்குது. அந்த கார்டு இப்போ சாதாரணமாக இது வந்து இப்போ இருக்கிற அந்த காலத்தில் தான் கணினி மத போர்டில் வந்து எல்லாமே தனியாக இருக்குது. சவுண்ட் கார்டு தனியாக இருக்குது, விஜிஏ கார்டு தனியாக போடணும். இப்போ எல்லாமே வந்து ஒன்போர்ட், எல்லாமே வந்து அந்த மத போர்ட்லேயே எல்லாம் இருக்குது. அவ்வாறு இப்போ சில சமயங்களில் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் இருக்கிற இதான பொட் வந்து உங்களுக்கு பழுதடைஞ்சால் நீங்கள் அடிஷனலாக இப்படி ஒரு கார்டு தான், அதை சொல்கிற என்ஐசி இப்படி ஒரு கார்டு தான் போட வேண்டி வரும். அப்படி இது போடுறதுக்கான இடங்கள் மத போர்டில் அடிஷனலாக இருக்கின்றன. அதை வேறொரு டியூட்டோரியல்லாம் அதை பற்றி ஆராய வேணும். ரைட். ஓகே. இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ரைட்.
இது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது கணனி நெட்வொர்க் செய்கிறதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கருவியாக ஒரு டிவைஸாக காணப்படுகிறது. ரைட், இதில் வாசித்து பாருங்க. இதை கணனி வலையமைப்பினை உருவாக்கும் பல்வேறு வகையிலான ஊடகங்கள் என்று சொன்னால் மீடியா பயன்படுத்தப்படுகிறது. அவற்றில் இங்கு காட்டப்பட்ட NIC வந்து ஒரு முக்கியமான ஒரு ஊடகம் என்று சொல்லியிருக்காங்க. CAT5 CAT6 வகையிலான வடங்கள் என்று சொன்னால் கேபிள் அல்லது வயர்ஸ் ரைட் பயன்படுத்தி உருவாக்கப்படும் கணனி வலையமைப்பில் NIC பயன்படுத்தப்படுகிறது. ரைட், சரியோ? இதெல்லாம் கணனியோடு இருக்கிற டிவைசஸ். ரைட், இனி அடுத்ததாக பார்க்க போகிறோம் ஹப் ஸ்விட்ச் ரூட்டர் சம்பந்தமான விடயங்களை. நம்ம இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நெட்வொர்க்கிங்குக்கு மிக மிக முக்கியமான டிவைசஸ். இதில் மேலோட்டமாக சொல்ல போனால் உங்களுக்கு இந்த ஹப் ஸ்விட்ச் ரெண்டும் ஒரு வேலைக்காகத்தான் பயன்படுத்தப்படுது, ஒரே பர்பஸுக்காகத்தான் பயன்படுத்தப்படுது. பட் வந்து ஹப் வந்து ஓல்ட் டெக்னாலஜி, இப்போ இதை யூஸ் பண்ணுறதில்ல. காரணம் வந்து இவர் வந்து ஹப்பை விட வந்து ஸ்விட்ச் வந்து இன்டெலிஜென்டான ஒரு ஆள். ஹப்பை விட ஸ்விட்ச் இன்டெலிஜென்டான ஒருவர். அவர் ஏன் இன்டெலிஜென்டானவர்ன்றதை நான் பிறகு உள்ள இதில் அடுத்த டியூட்டோரியலில் நான் இது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லி விடுவேன்.